இன்னைக்கு 50 வயசு, 55 வயசு, 60 வயசு, 65 வயசு, 70 வயசு, அந்த காரங்க 40 வயசுக்காரங்க, 45 வயசுக்காரங்கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வரிய சொல்லாதவங்களே கிடையாது. அந்த பாடலுடைய வரி இருக்குல்ல, மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பரவலாக பேசப்பட்ட ஒரு பாடல். ஏ சோக கதைய கேளு தாய்க்குளமே, ஆமா தாய்க்குளமே, அத கேட்டாக்க தாங்காதம்மா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. கங்கை மரன் சார் எழுத, இளையராஜா இசையமைக்க, மலேசியா வாசுதேவன்லாம் பாட என்ன அமக்கலாம். அந்த பாட்டை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாட்டை இப்போ கூட போட்டு பாருங்க. அந்த பாட்டுக்கு பின்னாடி, அந்த பாட்டில் பாக்யராஜ் சார், நம்பியார், செந்தில்லாம் இருப்பாங்க. பின்னாடி நம்ம பாண்டியராஜன் சார் இருப்பார், டைரக்டர் பாண்டியராஜன். அப்ப பாக்யராஜ் சார்ட்ட அசிஸ்டண்டா இருக்காரு. பாண்டியராஜன் சார் இருப்பாரு. இன்னொருத்தர் சக்கச்சவேன்னு இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் கோவிந்தராஜன் பேரு. அவரும் பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரும் பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அதே போல அந்த படத்துல தூரல் நின்று போச்சு படத்துல தேதி இந்த மாசம் ஒன்றும் நன்னாவே இல்லையே அப்படின்னு ஒரு ஐயர் ஜோசியர் வந்து பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாரு. உடனே பாக்யராஜ் யாருக்கும் தெரியாம அவருக்கு காசு கொடுப்பாரு. பாத்துறாரு, ஏன் சாமி இந்த 31ஆம் தேதிக்கு முன்னாடி, 29ஆம் தேதிக்கு முன்னாடி, 25ஆம் தேதிக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு நல்ல நாள் இருந்தா பாருங்களேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுக்க, அதெல்லாம் பணத்தை பார்த்துட்டு இந்த தேதி நல்லா இருக்கேன், இந்த தேதி நல்லா இருக்கேன், இந்த தேதி நல்லா இருக்கு சார், இந்த தேதி நல்லா இருக்கு சார்னு ஒரு ஐயர் வந்து ஒரு கெஞ்சுவார் பாக்யராஜ் சார்ட்ட. அவருதான், அவர் பார்த்து சொல்லட்டும்டா பேசாம இருடா அப்படின்னு சொல்ல, அந்த கேரக்டர்ல நடிச்சவரும் பாக்யராஜ் சாருடைய உதவி டைரக்டர் தான். அவர் தான் நடிகர் இளமுருகு, உதவி டைரக்டர் இளமுருகு. இன்னைக்கு திருச்சி பக்கத்துல ஒரு பத்திரிகையாளரா தன்னுடைய வாழ்க்கைய அவர் கடத்திட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமான மனிதர், அடிக்கடி என்கிட்ட பேசுவார் இளமுருகு. இப்படிப்பட்ட ஒரு விஷயமா அதுல இந்த நம்பியார் கதாபாத்திரம் ஆட்டுல பாலை கறந்து ஆட்டுல இருந்து திருடுறது அப்படிங்கிற ஒரு விஷயமா, பொண்ணு பார்க்க வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எத்தனையோ படங்கள்ல பொண்ணு பார்க்குற விஷயம் இருக்கும். இன்ஃபேக்ட் பாக்யராஜருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாண்டியராஜனுடைய ஆண்பாவம் படத்துல கூட இந்த பெண் பார்க்கிற விஷயத்த கவிதை மாதிரி பண்ணியிருப்பார் இளையராஜா தன்னுடைய இசையால. இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஏப்பா என்னப்பா இங்க கூட்டமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு வீட்டு வாசல்ல எல்லாரும் கேட்பாங்க. நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தங்க, ஒரு பாட்டியம்மா கேட்பாங்க, இல்ல நம்ம மங்கலத்தை பொண்ணு பார்க்கறதுக்கு கணக்கம்பட்டியில இருந்து ஆள் வருதுல, அதான் மாப்பிள்ளை வந்தாச்சாரு பார்க்க வந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னோடனே அப்ப அந்த பக்கத்து வீடு மீனாட்சியை அக்கான்னு சொல்லி சுலட்சணா பிள்ளையார வேண்டாங்க இல்லையா, பிள்ளையார்கிட்ட பிள்ளையார் வட்டம்லாம் போட்டு அந்த மீனாட்சி வந்திருப்பான். ஏண்டி இவன் என்னத்துக்கு இங்க வந்தா, ஏதோ இது மாதிரி அவ பாட்டுக்கு எங்க போனாலும் தான் வந்துடுறாளே, எங்க நல்லதுக்கு நடந்தாலும் வந்துடுறாளேன்னு. ஆமா, இவளே 7 மாப்பிள்ளை பார்த்தும் கூட வேணாம் வேணான்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இவ இங்க வந்து உருப்பிட்டா மாதிரி தான், அத எப்படியாவது சொல்லி துரத்தி விடு அப்படின்னு மீனாட்சி பாட்டி வந்து உடனே, உங்க அம்மா தேடிட்டு இருக்கா பாருனாங்க. ஆமா, அவளுக்கு என்ன வேலை, எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா தேடிட்டு தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல, ஒரு கட்டத்துல சுலட்சணாவும் பக்கத்துல இருப்பாங்க. அந்த பொண்ணு டக்குன்னு பொசுக்குன்னு மீனாட்சி பாட்டி உடச்சி, நீயே மூலியா இதா நிக்கிற, இன்னும் கல்யாணம் ஆகாம நிக்கிற, உன்னோட இது இவளுக்கு துத்திக்க போகுது தோஷம், அதனால போடி அப்படின்னு தான் சொல்ல, வெந்து நொந்து நூலாகி அழுதுகிட்டே அந்த பொண்ணு போயிடுவாங்க. அப்போ சுலக்ஷனாவுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடும். பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா நீ தான் காப்பாற்றணும், வந்திருக்கிற மாப்பிள்ளைக்கே என்னை பிடிச்சிடணும், இந்த கல்யாணம் நடந்துடணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. நல்ல மாப்பிள்ளையா வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க. அந்த தெரு முனையிலிருந்து அப்படியே பாக்யராஜ் வருவார். எப்படி வருவாருன்னா, எல்லாரும் கார்ல கீரெல்லாம் வருவாங்கல்ல, அட்லீஸ்ட் மாட்டு வண்டியிலேயாவது வருவாங்கல்ல. ஆனா தலைவர் வித்தியாசமா டிராக்டர்ல வருவாரு. டிராக்டர் ஓட்டிட்டு அப்படியே பாக்யராஜ் சார் வருவாரு. டிராக்டருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பகுதி இருக்குல்ல, அதுல வந்து ஒரு புடவை பெட்ஷீட் மாதிரி ஏதோ ஒன்று கட்டியிருப்பாங்க வெயில் படாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு கீழே பாக்யராஜ் சாரோட அப்பா அம்மாவும் உட்காந்துருப்பாங்க. அப்படியே டிராக்டரை வந்து நிப்பாட்டிட்டு அப்படி கீழே இறங்குவாரு. மீனாட்சி பாட்டி பார்த்துட்டு அப்படி கீழே இறங்கணுன்னு, அப்படியே என் புருஷன் கணக்காகவே இருக்கீங்க, நான் வாங்க மாப்பிள்ள, வணக்கம் மாப்பிள்ள அப்படி இப்படிலாம் சொல்லி கூப்பிட்ட உடனே பாக்யராஜ் குடும்பத்தார் எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்க. அப்படி உட்காந்துருத்தோன்னே, ஆள் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாரு, மாப்பிள்ள குழாய்களாயெல்லாம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு பேண்ட்டை சொல்லுவாங்க. பேண்ட் அந்த காலத்துலலாம் என்னடா குழாயெல்லாம் போட்டிருக்கிற அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி மாப்பிள்ள குழாய்களையெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்தா பெரிய படிப்பு படிச்சிருக்கிறாரு போல இருக்குது அப்படின்னுவாங்க. ஆமா, பியூசியா 5-6 வருஷம் படிச்சிருக்கிறாருன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு பாக்யராஜருடைய அப்பா சொல்லுவாரு. என்ன படிப்புங்க? பியூசிங்க. ஓ, 5-6 வருஷம் படிச்சிருக்கிறாங்களா, அப்ப பெரிய படிப்பு தான் போங்க அப்படின்னாங்க. இன்னும் மேற்கொண்டு 2-3 வருஷம் படிக்கிறேன்னு தான் புள்ள சொல்லிச்சு, நம்ம நிலங்கள புலங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு நேரம் சரியா இருக்கும்பா, நீ போதும்பான்னு சொல்லி சொன்னதுனால பையன் படிப்பா அதோட நிப்பாட்டிடுச்சு அப்படின்னு அம்மா சொல்ல,
பக்கத்துல பாக்யராஜ் சார் பக்கத்துல சிவராமன் இருப்பாரு. ஏமாமா நீ பியூசி 5-6 வருஷம் தானே படிச்சாரு? ஆமான்னு சந்தோஷமா பாக்யராஜ் சார் தலையாட்டாரு. ஃபெயிலா போய் தானே படிச்ச அப்படின்னு கேட்ட உடனே கடுப்பாயிருவார். இல்ல மாமா இல்ல, நீ பாஸ் ஆகி தான் படிச்ச அப்படின்னு சொன்ன உடனே மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு ஆளு, ஆனா மூக்கு மொழி நல்லா தான் இருக்கு, ஆனா பேச்சு திக்குவாயா என்ன ஏதுன்னெலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வக்ஷாவோட ஃப்ரெண்டு ஒரு குழந்தைய அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த குழந்தை போய் பாக்யராஜை கூப்பிடும். எவ்வளோ அழகாக காட்சி பாருங்க. பாக்யராஜை அந்த குழந்தை கூப்பிடும், ஒரு பெண் குழந்தை. மாமா நீங்க இன்னைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புது ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இப்படி இல்லாமல் கட்டமாக போட்டுருந்துச்சுனாக்கா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்யராஜ் சார் சொல்லுவாங்க. உடனே சுலட்சணா பார்த்துட்டு டக்குன்னு கட்டம் போட்ட ஒரு புடவையை மாற்றி கட்டிட்டு வந்து நின்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. மாமா இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இந்த நெத்தியில இந்த சின்ன பொட்டுக்கு பதிலா பெரிய பொட்டு வச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே சின்ன பொட்டுல இருந்து சுலட்சணா பெரிய பொட்டுக்கு வருவாங்க. உடனே அந்த குழந்தை நாணிக்கிட்டு கோணிக்கிட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே தூக்கி வாயில வச்சு கடிச்சிக்கிட்டு மாமா வேற என்னெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். வேற அப்படின்னு பார்த்துட்டு அந்த குழந்தை ஜெட்டி போட்டிருக்காது. எல்லாம் நல்லா இருக்கு, நீ ஜெட்டி போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல சுலட்சணா தன்னை தொட்டு பார்த்துக்கன்னு அப்படி ஒரு காமெடியா போகும். அதற்கு பிறகு சுலட்சணா வருவாங்க. அப்படி வந்திருக்கிற சமயத்துல சுலட்சணா வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் த்ரூண்டு ஒரு இதுல ஸ்லிப் ஆயிடுவாங்க. பாக்யராஜ் சார் பிடிச்சிக்குவாரு, காப்பிலாம் சிதறிடும். ஐயோ அப்படின்னோடனே அழ ஆரம்பிச்சிருவா. அப்படின்னா என்ன பொண்ணு இல்லை 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 அதெல்லாம் இல்லை காப்பி எடுத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பதறிடும். அப்போ பாக்யராஜ் சார் காப்பி கொடுப்பாங்க. என்ன மாப்பிள்ள நீங்களே வந்து காப்பியை கொடுக்குறீங்க, ஏங்க உங்களுக்கு தேவை காப்பி, அதை யார் கொடுத்தா என்ன காப்பியை குடிங்க அப்படி இப்படிலாம் சொல்ல பாக்யராஜை அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிடும். எஸ்பெஷலி சுலட்சணாவுக்கு ரொம்பவே பிடிச்சிடும். அதுக்கப்புறம் சுலட்சணாவை பார்க்கறதுக்கு அவர் வரும்போது கூட அப்படின்னா நடக்கும். இந்த படத்துல எனக்கு நெருடலா இருந்த விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, பாக்யராஜ் சார் அந்த சிவராமனை கூட வச்சிருப்பாரு. சைக்கிள் எடு போயிட்டு வரலாம் அண்ணன், எங்கண்ணே மங்களம் ஊருக்கு தான், மங்களத்தை போய் பார்த்துட்டு வரலாம். டிராக்டர் வேணா எடுக்கலான்னு, டிராக்டர் எடுத்தா அப்ப எங்க போறேன் ஏது போறேன்னு கேட்பான்டா, சைக்கிள் எடு அப்படின்னு உடனே இதான் நானும் தலையெல்லாம் வாரிட்டு வந்துடுறேனே அத்தையை பார்க்க அப்படின்னு சொன்ன உடனே ஆயில் கேன் எடுத்து பாக்யராஜ் சார் சிவராமன் மூஞ்சியில பூச சொல்லுவார். அவர் பூசிட்ட பிற்பாடு இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. ஏன் பாக்யராஜ் சார் இதை காமெடின்னு நினைச்சு வச்சாரா, இல்லை எதுக்காக வச்சாரு, இல்லை தன்னை பற்றின ஒரு அழகு இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை காமிக்கிறதுக்காக அப்படி வச்சாரா என்னங்கிறதுக்கு சரியான காரணம் தெரியல எனக்கு. இது ஒரு காமெடியாகவும் என்னால் பார்க்க முடியல. பாக்யராஜ் சார் அந்த இடத்துல ஏதோ ஒன்று நழுவிட்டு வரோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ஏன்னு தெரியல. அதே போல பாக்யராஜ் சாரும் நம்பியாருக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். பாக்யராஜ் சார் நம்பியார், நம்பியார் செந்தில், செந்தாமரை, சூரியகாந்துக்கும் இந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப பிரமாதமான கதாபாத்திரமா இருக்கும். சுலட்சணா அந்த அழகான முகம், இளமையான முகம், பால் மாறாத முகம், குழந்தைத்தனமான முகம்னு அந்த சுலட்சணாவை எப்படி வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம். ஏற்கனவே ஒரு படத்துக்கு புக் பண்ணியிருந்து அந்த படத்துல அவங்களை நடிக்க வைக்காம இந்த படத்துல பாக்யராஜ் சார் நடிக்க வச்சதாகவும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த தூரல் நின்று போச்சு திரைப்படத்துக்கு இன்னொரு பெருமையும் இருக்கு. தமிழகத்துல கிட்டத்தட்ட 16-18 தியேட்டர்கள்ல 100 நாட்களுக்கு மேலையும், ஒரு 6 தியேட்டர்கள்ல 200 நாட்களுக்கு மேலையும் வெள்ளி விழா கொண்டாடிய மிக முக்கியமான படம், வசூல் சாதனை புரிந்த மிக முக்கியமான படம் தான் தூரல் நின்று போச்சு. அதே போல ஆசியாவிலேயே பெரிய தியேட்டர்னு மதுரையில தங்கம் அப்படின்னு ஒரு தியேட்டரை சொல்லுவாங்க. அவ்வளோ சீட்டா தியேட்டரை விட்டு வெளியில வந்தாக்க ஏதோ திருவிழா கூட்டம் மாதிரி, மதுரை மீனாட்சி கோவில் சித்திரை திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கும். அந்த தியேட்டர்ல 100 நாள் ஓடின படம்ங்கிறதே ரொம்ப அபூர்வம் தான். ஏதோ 2 படமோ 4 படமோ தான் அப்படி ஓடி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு எம்ஜிஆர் படம் அந்த படத்துல அந்த தியேட்டர்ல 102 நாள் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்குன்னு சொல்லுவாங்க. தூரல் நின்று போச்சு எம்ஜிஆருடைய கலை உலக வாரிசான பாக்யராஜ் அவருடைய தூரல் நின்று போச்சு மதுரையில தங்கம் தியேட்டர்ல 118 நாள் ஓடிச்சு அப்படிங்கிறது ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அதே போல பாக்யராஜ் சாருடைய டயலாக் கிளைமாக்ஸ்ல கல்யாண பத்திரிகை சூரியகாந்துக்கும் சுலட்சணாவுக்கும் கல்யாணம்னு பத்திரிகை அடிச்சிருவாங்க. அடிச்ச உடனே பாக்யராஜ் சார் சுலட்சணா வீட்டுக்கு போவாரு. உங்க பொண்ணு இருக்குதுங்களா அப்படின்னு, உள்ளதான் இருக்கா அப்படின்னோடனே
கதவை திறப்பாரு, அங்கே சொக்ஷனா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, கையில் பத்திரிக்கை வச்சிருப்பாரு. என்னென்னமோ டைலாக்லாம் இருக்கும். அப்படின்னு பார்த்தாக்கா பாக்யராஜ் சார் 4 வரி 2 வரி தான். இன்னொரு தடவை வீட்டு வாசப்படியை தாண்டிந்தீங்கன்னா உங்க அப்பா மட்டும்தான் செத்துருப்பாரு. ஆனா இன்னொரு தடவை இன்னொருத்தோட சம்மதிச்ச பாரு, பொம்பளைங்க வர்க்கத்தையே சாகடிச்சிடி அப்படின்னு அந்த பத்திரிக்கை அப்படியே மூஞ்சில கசக்கி எரிஞ்சிட்டு அப்படி போவாரு. தியேட்டர்ல கிளாப்ஸ் அள்ளும். இப்படி பாக்யராஜ் சாருடைய நடிப்பு, பாக்யராஜ் சாருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தியே தனியா ஒரு வீடியோ பேசணும்னு இருக்கேன். இந்த படத்துலயும் அவ்வளவு அழகழகான ட்ரெஸ்ஸிங் பிரமாதமா இருக்கும். பெல்பாட்டம் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். பெல்பாட்டம் பேண்ட்டு, மஃப்ளரு, சைக்கிளு, இதெல்லாம் தூள் நின்று போச்சுல, பெரிய ஞாபகங்களை கிளறு. சைக்கிள் ஓட்டணும்னு ஆசையா இருக்கு. அந்த படத்தை பார்த்தாக்க எனக்கு இப்பவும் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு ஞாபகமா இருக்கும். சைக்கிள் என்கிட்ட இல்லை. தூரம் நின்று போச்சு படத்தை பத்தி நான் மேக்சிமம் புலம்பிக்கிட்டே இருக்கிற படம் இது, சொல்லிக்கிட்டே இருக்கிற படம், வியந்து கொண்டே இருக்கிற படம். 42 வருடங்கள் கழித்தும் கூட அந்த செல்லத்துறை அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்ச பாக்யராஜ் சாரையும், குஸ்திவாத்தியார் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த அந்த நம்பியார் சாரையும், கருப்பன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த செந்திலையும், அந்த செந்தாமரையையும், மங்களம்ங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த அந்த சுலக்ஷனாவையும், மீனாட்சி பாட்டியையும், சூரியகாந்தையும் மறக்கவே முடியாது. பாக்யராஜ் சார், நீங்கள் சௌக்கியமாக இருக்கும். வணக்கம்.